வணக்கம் வணக்கம் காய்ஸ். இன்னைக்கு காலையிலேயே என்னடா குளிச்சுட்டு கிளம்புறேன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம்ல, ஏற்கனவே நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு வந்து திருவிழான்னு சொல்லிட்டு, அதனால தான் கிளம்பிட்டோம். கிட்டத்தட்ட நான் எந்திரிக்கிறதுக்கே 8:20 ஆயிடுச்சு. என்னால் தான் லேட் ஆயிடுச்சான் காய்ஸ். நாங்கள் போய் ரீச் ஆனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிச்சு நம்ம வீடியோ இந்த அளவுக்கு ரீச் ஆயிருக்கான்ட்டு. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, இவங்க எல்லாருமே நம்ம ஃபாலோவர்ஸ் தான். ஜாலியாக அவங்க கூட கொஞ்சம் நேரம் பேசிட்டு நானும் அக்காவும் சாப்பிட்ற இடத்துக்கு போனால் ஃபுல்லாக க்ரௌட் ஆயிடுச்சு. எப்படியும் ஒரு வழியாக உட்காந்து சாப்பிட உட்காந்தா ஒருத்தவங்க குழம்பு ஊற்றினே இருக்காங்க. நானும் போதும் போதும் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு ஊற்றிட்டு இருந்தாங்க. அம்மாவும் அப்பாவையும் பொங்கல் வைக்க சொல்லிட்டு நானும் அக்காவும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டு அப்படியே போகிற வழியில் ஃப்ளெக்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. எல்லாத்தையும் ஒரு வீடியோ கிளிப் ஒன்று எடுத்துட்டு அப்படியே கோயில் பக்கத்து வந்தால் ட்ரம் செட் அடிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் மதியானம் சோறு போட்டுட்டு இருந்தாங்க. அப்பா எங்கேருந்து வந்து ஜாயின் பண்ணாருன்னே தெரில. நானும் அப்பாவும் அப்புறம் சாப்பிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். அப்புறம் எல்லாருமே கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் நானும் அக்காவும் சரி ரைட்டு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பும் போது செம்ம டயர்டு. தண்ணி குடிச்சிட்டு அப்போ கிளம்பிட்டோம். இங்கேருந்து அவ்வளோ தூரம் போகணுன்னு சொல்லிட்டு ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. ஆனால் சரியாந்திர வெயில். போகிற வழியில் ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு திரும்பவும் கிளம்பிட்டோம். அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் செம்ம டயர்டு. வந்து ஒரு மணி நேரம் தூக்கத்தை போட்டோன்னா நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டாங்க. சரி வாடா நவாப்பழம் ஆக்க போகலான்ட்டு போன இடத்துல ஒரு மைனா பறவை பறக்க முடியாமல் கிடந்துச்சு. அதை கஷ்டப்பட்டு காப்பாற்றி விட்டோம். அப்புறம் என்ன சரி நம்ம நவாப்பழம் பிக்கலான்னு சொல்லிட்டு நவாப்பழத்தை அடித்தோம்னா மேலேருந்து அடித்து பார்த்தா 2-3 தான் கிடைக்குது. கிட்டத்தட்ட நாங்கள் 3 பேர் போனோமா, 3 நவாப்பழம் ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டு அங்கேருந்து அப்படியே கிளம்பிட்டோம். அப்படியே போகிற வழியில் ஒரு ஜூஸை குடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டு ஒரு குளிரும் குளியலை போட்டு இன்றைக்கோட நாளை முடிச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.